கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற இறைவார்த்தை பகுதி என்பது தூய மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 29 தொடங்கி 34 வரையிலான இறைவார்த்தைகள். இயேசு பேதுருவின் வீட்டிற்கு சென்று பேதுருவின் மாமியாரை குணப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை நாம் இன்று இந்த இறைவார்த்தையிலே காண்கின்றோம். பேதுரு இயேசுவோடு உடன் பயணித்த ஒரு நபர். இயேசுவிற்கு மிகவும் இயேசுவோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்பத்திலே தன்னால் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை அங்கு ஏற்படுகின்றது. பேதுருவினுடைய மாமியார் கடுங்காய்ச்சலாய் படுத்து கிடக்கிறார். ஆனால் பேதுரு ஒருபோதும் என்னுடைய மாமியாரை எனக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றோ அல்லது மாமியாருடைய பாதத்திலே அமர்ந்து பணிவிடை செய்ய வேண்டும் என்றோ கூறவில்லை. மாறாக பேதுரு இப்படி ஒரு தேவை தனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்த பின்னும் அதை அனைத்தையும் பொருள்படுத்தாமல் ஆண்டவர் இயேசுவிற்கு பின்னால் சென்று ஆண்டவர் இயேசுவினுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக இயேசுவினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவிற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது பேதுருவினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, பேதுருவினுடைய மாமியாரை குணப்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு வீடு தேடி வருகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாமும் இந்த உலகத்திலே வாடுகின்ற பொழுது உலகை சார்ந்த, குடும்பம் சார்ந்த தனிநபர் தேவைகள் ஏராளமாக நமக்கு இருப்பினும் அதை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் இயேசுவினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, இறை காரியத்தை நான் நிறைவேற்றுகின்ற பொழுது என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு என்னையும் தேடி வருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் இன்று முதல் இறைவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ முயற்சிப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.